வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவ சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும், யூடியூப் டிவி சேனலுக்கும், இன்ஸ்டாகிராமிற்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து மகிழ்விக்கின்ற ரசிக பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன். வாருங்கள், இன்றைய சிந்தனைக்குரிய தலைப்பாம் உப்பு இல்லாத கூழ் அமிர்தமாகுமோ என்ற சிந்தனைக்கு உரியது. உலகில் பலர் தங்கள் பெயருக்கு பின்னால் பலவிதமான பட்டங்களை டிகிரி வாங்கியது போல் போட்டுக்கொள்கிறார்கள். சிலர் A to Z வரை என்னென்ன எழுத்துக்களையோ போட்டு அடைப்புக்குறியுள் லண்டன், அமெரிக்கா, UK என்றும் போட்டுக்கொள்கிறார்கள். ஆள்பாதி ஆடைபாதி என்பது போல் படித்தவர்கள் தோரணையில் பலர் உலா வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இருந்தாலும் உண்மை ஒரு நாள் விளங்கினால் என்னாகும் என்ற சிந்தனைக்குரிய கதைதான் உப்பு இல்லாத கூழ் அமிர்தமாகுமோ என்பதாகும். வாருங்கள், கதைக்குள் செல்வோம். மாப்பிள்ளை ஆகிவிட்டால் யாவும் கூடி வரும் என்கின்ற உயர்ந்த நம்பிக்கையில் தரகர் தனது எண்ணப்படியே முறையான படிப்பு அறிவில்லாத ஒருவனுக்கு அவனது தோற்றத்தையும் பேச்சையும் பார்த்து தரகர் சொல் கேட்டு தனது செல்ல மகளை அந்த சௌந்தர் எம்ஏவுக்கு மனம் முடித்து கொடுத்தார் அதியமான் என்பவர். காரணம், ஊரினர் அந்த மாப்பிள்ளையாக போகும் சௌந்தரை சௌந்தர் எம்ஏ என்றே அழைப்பர். ஆள்பாதி ஆடைபாதி என்றபடி நாளும் காட்சி கொடுப்பவன்தான் அந்த சௌந்தர் எம்ஏ. படித்தவர்கள் கூட தோற்று போய் விடுவார்கள். அப்படிப்பட்ட படாடோபத்தை காட்டி வருவான் அந்த சௌந்தர் எம்ஏ. மாமனார் அதியமானோ தரகரின் சூழ்ச்சி தெரியாமல் மகள் திருமணம் ஒரு பட்டதாரி மாப்பிள்ளையுடன் முடிந்துவிட்டது என்று கருதி நிம்மதியானார். அதியமானோ சௌந்தர் எம்ஏவை தனது அலுவலகத்திலேயே பணிபுரிய வைக்கலாம் என்ற எண்ணம் கொண்டிருந்தார். ஆரம்ப சில மாதங்கள் எம்ஏ மாப்பிள்ளை மாமனார் வீட்டோடு தங்கி பல வகையான சுகபோகங்களை உணவு, உடை, உறையில் முதலானவற்றின் வழியே அனுபவித்து வந்தார் சௌந்தர் எம்ஏ. சௌந்தர் எம்ஏ மாமனார் வீட்டிலாவது மகிழ்ச்சியாக வேலை கிடைக்கும் வரையில் உண்டு கழித்து உல்லாசமாய் இருக்கட்டும் என்று சௌந்தர் எம்ஏவின் பெற்றோர்கள் நினைத்து அமைதியாக இருந்துவிட்டனர். அகுதாவது மாப்பிள்ளை என்ற தோரணையிலாவது தனது மகன் அதியமான் வீட்டினருக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளட்டும். மாமனார் அதியமான் வீட்டினர் வழியே அவனது படித்த படிப்புக்கேற்ற வேலையும் கிடைக்கும் என்று நம்பி வாழ்ந்தனர் அப்பாவி பெற்றோர்கள். முன்பு சௌந்தர் தனது வீட்டில் கிடைத்ததை மட்டும் உண்டு வளர்ந்தவன். பழைய சோறு, பச்சை மிளகாய், வெங்காயம் முதலாயின அவனுக்கு நாளும் கிடைப்பவை. அப்போது பெற்றோர்கள் தனது செல்ல மகனை பழைய அமுது, பழைய சோறு ஊட்டியே செல்லமாய் வளர்த்தனர். சரியாக படித்து முடித்தவன் போல் பாவலா செய்து அப்பாவி பெற்றோர்களை ஏமாற்றி விரைவில் தனக்கு ஒரு எம்ஏ பட்டத்திற்கு ஏற்ப தனக்கு ஒரு வேலை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையை மட்டும் அப்பாவி பெற்றோர்களாம் மாணிக்கம், அமிர்தவல்லியிடம் கூறி ஏமாற்றி வந்தான் இந்த சௌந்தர் எம்ஏ. மாணிக்கம், அமிர்தவல்லியின் நம்பிக்கை மகனின் படிப்பு செலவுகள் யாவும் சௌந்தர் படிப்பு என்கின்ற வழியே வீண் விரயம் ஆகிவிட்டதை எதனையும் அவர்கள் திருமணம் ஆன நிலையில் கூட அப்பாவி பெற்றோர்கள் உணரவே இல்லை. காரணம், படிப்பு வாசனையே இல்லாதவர்கள் சௌந்தரின் பெற்றோர்கள் என்பதினால் படித்த மகனுக்கு அதியமான் வீட்டினர் வழியே வேலை கிடைத்து
சுகமாய் வாழ வழிபிறக்கும் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்தனர் சவுந்தர் எம்ஏவின் பெற்றோர்கள். பல மாதங்கள் கடந்த நிலையில் மாமனார் அதியமான் தனது மகள் சௌந்தரியத்தை அழைத்து, அம்மா, நமது அலுவலகத்தில் மாப்பிள்ளையை நல்ல பணியில் சேர்க்க வேண்டும். எனவே அவரது படித்து முடித்த எம்ஏ டிகிரி சான்றிதழை சர்டிபிகேட்டை கேட்டு வாங்கி வா என்றார். அதன்படி மகள் சௌந்தர்யா தனது கணவர் சவுந்தரராஜனை அணுகினாள். அப்போது டிகிரி காபி சாப்பிட்டு கொண்டிருந்த மாப்பிள்ளை மனைவியை உற்று நோக்கினார். என்ன என்று கேட்டார். தங்களின் டிகிரி சர்டிபிகேட் வேண்டும் என்று கூறினார். தான் படித்து முடிக்கவில்லை, அதனால் டிகிரி சர்டிபிகேட் என்னிடம் இல்லை என்றார் அப்பாவித்தனமாக. உடனே திருமதி சௌந்தரியம் திகைத்து போய், பின் எப்படி உங்கள் பெயருக்கு பின்னால் எம்ஏ என்று போட்டுக்கொண்டீர்கள் என்று கண்கலங்கி கேட்டார். உடனே மாப்பிள்ளை சுதாரித்து கொண்டு, அதுவா, எம் என்பது என் தந்தை மாணிக்கத்தின் பெயர், ஏ என்பது என் தாயார் அமிர்தவல்லியின் பெயர். அவர்களே என் கண்கண்ட குலதெய்வங்கள். அவர்கள் என்னை காப்பார்கள் என்ற நம்பிக்கையில்தான் எம்ஏ பட்டம் பெறாவிட்டாலும் அவர்களின் பெயர்களையே நான் எம்ஏ என்று பொறித்து கொண்டேன், அடைமொழியாக்கி கொண்டேன் என்றான் அப்பாவித்தனமாக. மாப்பிள்ளை தங்களை ஏமாற்றிவிட்டதை அறிந்த அதியமான் வீட்டினர் கோபப்பட்டனர், வருந்தினர். என்ன செய்வது என்றாலும் மேலும் டிகிரியை முறைப்படி நன்றாக படிக்க அவனை வற்புறுத்தினர். இந்நிலையில் மாப்பிள்ளைக்கு உபசரிப்புகள் யாவும் மாமனார் வீட்டில் குறைந்து போயின. அவன் முகம் கொடுத்தும் இவர்களிடம் பேசவில்லை, இவர்களும் அவனிடம் பேசவில்லை. இச்சூழல் அறியாத சவுந்தர் எம்ஏவின் பெற்றோர்களாம் மாணிக்கமும் அமிர்தவல்லியும் சம்பந்தி அதியமான் வீட்டிற்கு யதார்த்தமாய் ஒரு முறை போய் வந்தனர். ஆனால் வழக்கமான அவர்களுக்கு கிடைக்கும் மரியாதையும் உபசரிப்பும் அப்போது அவர்களுக்கு கிடைக்கவில்லை. வழக்கமான உணவு வகைகள் மட்டும் பல பழ வகைகளுடன் பரிமாறப்பட்டன வேலைக்காரர்கள் வழியே. ஆனால் விருந்து அளிப்போர் வீட்டில் இனிய முகம், கனிவான பேச்சு என்பதும் இல்லை. அன்பினை பரிமாறி சம்பந்தி வீட்டினர் தாங்களும் இவர்களுடன் உடனமர்ந்து உணவு உட்கொள்ளவும் இல்லை. சற்று விலகியே நின்றனர். அது மிகவும் வருத்தத்தை அளித்தது சவுந்தரின் பெற்றோர்களுக்கு. காரணம், அவர்களது மகன் சவுந்தர் எம்ஏ என்று பொய் சொல்லி தங்களை ஏமாற்றி விட்டதை மனதில் நினைத்தபடியால். இந்நிலையில் மா, பலா, வாழை முதலிய முப்பழங்களின் வர்க்கங்களோடு உயர்ந்த அன்னத்தை அன்பில்லாமல் முகம் கடுத்து வழங்கியமையால் உண்ண தயாரானவர்களுக்கு அது பிடிக்கவில்லை. முன் பசியிலும் அதிக பசியை அவர்கள் செய்கைகளின் வழியே உணர்ந்து கொண்டனர். வந்த விருந்தினர்க்கோ அது அமிர்தமாக அந்த உணவு தெரியவில்லை. உடனே மருமகளும் மகனும் சம்பந்தி வீட்டு உணவு அருமையாக இருக்குமே, அமிர்தம் போன்று இருக்குமே, சாப்பிடுங்கள் என்று வேண்டினர். உடனே மனதுக்குள் வருத்தம் இருந்தாலும் வெளிக்காட்டி கொள்ளாமல் மனதுக்குள் சிரித்தபடியே மாப்பிள்ளையின் தந்தை மாணிக்கம், என்ன சொல்கின்றீர்கள், எதை அமிர்தம் என்கின்றீர்கள், அன்பில்லாமல் இடுகின்ற இந்த உணவா அமிர்தம்? இல்லை இல்லை, அன்பில்லாமல் உபசரிப்பதை யாரும் ஏற்க மாட்டார்கள். தவறு மகனே, மருமகளே. யாவரும் ஒப்பத்தக்க முகமலர்ச்சியோடு உபகாரம் செய்து உண்மையான மொழி பேசி உப்பில்லாத கூழை வந்தவர்களுக்கு அளித்தாலும், அதாவது சாதாரண தண்ணீரை அளித்தால் கூட அதுவே உண்பவர்களுக்கு அமிர்தம் போன்ற உணவாகும் என்று தங்களது நிலையையும் வருத்தத்தையும் உலகியல் போக்கினையும் உணர்த்தினர் மாணிக்கமும் அமிர்தவல்லியும். எனவே இந்நிகழ்வு வழி நாம் உணர வேண்டியது, உண்மை அன்போடு அளிப்பவர் தரும் சாதாரண தண்ணீர் கூட
அமிர்தத்தையே வென்றுவிடும் என்பதை உணர வேண்டும். உப்பில்லாத கூழ் இட்டாலும் அதுவே அன்போடு கொடுத்தால் அமிர்தமாகும் என்பதை உணர்வோம். வாழ்க வளமுடன்.